தளபதி விஜய் 2 வருடங்களில் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை பற்றிய வீடியோவில் முழுமையாக கேளுங்கள். அறிமுகம். தமிழக அரசியலில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மனதில் மிக வேகமாக இடம் பிடித்து 2 வருடங்களில் முதலமைச்சராக உயர்ந்த மனிதர் என்றால் அது தளபதி விஜய். இது வெறும் சினிமா புகழால் நடந்த விஷயம் அல்ல. மக்களுடன் இருந்த தொடர்பு, இளைஞர்களின் ஆதரவு, சமூக பணிகள், நேர்மையான பேச்சு, புதிய அரசியல் பார்வை, இவையெல்லாம் சேர்ந்து அவரை ஒரு தலைவராக மாற்றின. தளபதி விஜய் எப்படி ஒரு நடிகரிலிருந்து மக்களின் தலைவராக மாறினார்? 2 வருடங்களில் எப்படி பெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்தார்? மக்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். முதல் பகுதி. நடிகர் விஜயின் மக்கள் ஆதரவு. சிறுவயதிலிருந்து மக்கள் மனதில் இடம். விஜய் சிறுவயதிலிருந்தே சினிமாவில் நடித்தவர். இயக்குனர் S.A. சந்திரசேகரின் மகனாக இருந்தாலும் தனக்கென தனி இடத்தை உருவாக்கிக் கொண்டார். ஆரம்ப காலங்களில் பல தோல்விகளை சந்தித்தார். ஆனால் கடின உழைப்பால் முன்னேறினார். அவரது படங்களில் எப்போதும் ஏழை மக்களுக்கு உதவும் கதாபாத்திரங்கள் அதிகமாக இருந்தன. மாணவர்கள், வேலையில்லாத இளைஞர்கள், நடுத்தர மக்கள், இவர்களின் வாழ்க்கையை பேசும் கதைகள் விஜயை குடும்பங்களின் நெருக்கமான நடிகராக மாற்றின. ரசிகர் மன்றங்கள் ஒரு அரசியல் அடித்தளம். விஜயின் ரசிகர் மன்றங்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தன. ஆரம்பத்தில் அவை சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகளை மட்டும் செய்தன. ஆனால் பின்னர் இரத்த தானம், புத்தக உதவி, வெள்ள நிவாரணம், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ முகாம்கள் போன்ற சமூக சேவைகளை செய்ய ஆரம்பித்தன. இதனால் மக்கள் மனதில் இவர் வெறும் நடிகர் அல்ல, சமூக அக்கறை கொண்டவர் என்ற எண்ணம் உருவானது. 2ஆம் பகுதி. அரசியலுக்கு வந்த விஜய். மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழக அரசியலில் மக்கள் புதிய தலைமையை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் அது. பழைய கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டிருந்தது. அப்போது விஜய் தனது அரசியல் கட்சியை அறிவித்தார். அவரது முதல் பேச்சு மிகவும் எளிமையானது. மக்களுக்கு நல்லாட்சி வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வேண்டும், ஊழல் இல்லாத தமிழகம் வேண்டும். இந்த வார்த்தைகள் இளைஞர்களிடம் மிக வேகமாக பரவின. சமூக ஊடகத்தின் சக்தி. விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது சமூக ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எக்ஸ், ட்விட்டர் மூலம் அவரது கருத்துக்கள் உடனுக்குடன் மக்களிடம் சென்றன. இளைஞர்கள் அவரது வீடியோக்களை பகிர்ந்தனர். அரசியல் கூட்டங்களில் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். 3ஆம் பகுதி. 2 வருடங்களில் நடந்த மாற்றங்கள். முதல் வருடம். மக்கள் இயக்கம் அரசியலுக்கு வந்தவுடனே விஜய் தேர்தலை மட்டும் நினைக்கவில்லை. முதலில் மக்களுடன் இணைந்தார். அவர் தமிழகம் முழுவதும் பயணம் செய்தார். அவர் சந்தித்தவர்கள் விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், பெண்கள், மீனவர்கள், ஒவ்வொருவரின் பிரச்சனைகளையும் கேட்டார். இதனால் மக்கள் நம்ம பிரச்சனையை நேரில் கேட்கும் தலைவர் வந்திருக்கிறார் என்று நம்பத் தொடங்கினர். இளைஞர்களின் புரட்சி. விஜயின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள். அவர் பேசும் ஒவ்வொரு விஷயமும் இளைஞர்களை கவர்ந்தது. வேலைவாய்ப்பு, கல்வி மாற்றம், டிஜிட்டல் தமிழகம், ஸ்டார்ட் அப், வளர்ச்சி, ஊழல் ஒழிப்பு. அவர் கூட்டங்களில் இளைஞர்கள் கடல் போல் திரண்டனர். 4ஆம் பகுதி. தேர்தல் பிரச்சாரம். புதிய அரசியல் முறை. விஜய் பழைய அரசியல் பாணியை பின்பற்றவில்லை. அவர் அதிக வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. எளிமையாக பேசினார். மக்கள் மொழியில் உரையாற்றினார். எதிரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் அவரை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தனர். பெண்களின் ஆதரவு. பெண்கள் விஜயை நம்ப ஆரம்பித்த முக்கிய காரணங்கள். பெண்கள் பாதுகாப்பு, இலவச கல்வி, குடும்ப பொருளாதாரம், விலை உயர்வு கட்டுப்பாடு பற்றிய அவரது கருத்துக்கள். பெண்கள் தேர்தலில் மிக முக்கிய பங்கு வகித்தனர். 5ஆம் பகுதி. தேர்தல் நாள். தமிழகம் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. வாக்குச்சாவடிகளில் இளைஞர்கள் அதிகமாக வந்தனர். முதல் முறை வாக்களிப்போர் விஜய்க்கு ஆதரவு அளித்தனர். பெண்கள் அதிக அளவில் வாக்களித்தனர். முடிவுகள் வெளியான போது விஜய் கட்சி பெரும்பான்மை பெற்றது. பல பெரிய தலைவர்கள் தோல்வியடைந்தனர். இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஒரு புதிய அரசியல் அலை உருவானது. 6ஆம் பகுதி. முதலமைச்சர் விஜய். முதல் நாள் அறிவிப்புகள். முதலமைச்சராக பதவியேற்ற உடனே விஜய் சில முக்கிய திட்டங்களை அறிவித்தார். கல்வி. அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஏழை மாணவர்களுக்கு இலவச டேப்லெட், ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டுக்கும் முக்கியத்துவம். வேலைவாய்ப்பு. புதிய தொழிற்சாலைகள், ஐடி பார்க் வளர்ச்சி, இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் நிதி, விவசாயம், விவசாய கடன் தள்ளுபடி, இலவச நீர்ப்பாசன திட்டங்கள், நேரடி சந்தை அமைப்பு, பெண்கள் நலன், பெண்களுக்கு இலவச பேருந்து, சிறு தொழில் கடன் பாதுகாப்பு மையங்கள். 7ஆம் பகுதி. மக்கள் மனதில் விஜய். மக்கள் விஜயை வெறும் நடிகராக பார்க்கவில்லை. அவரை நம்பிக்கை, மாற்றம், புதிய தலைமுறை, இளைஞர்களின் குரல் என்று பார்க்க ஆரம்பித்தனர். நேர்மை. விஜய் எப்போதும் எளிமையாக இருந்தார்.
அவர் பெரிய ஆடம்பரம் காட்டவில்லை, மக்களுடன் சாதாரணமாக பழகினார். அரசியல் மொழிக்கு பதிலாக மனிதநேய மொழியில் பேசினார். இதனால் மக்கள் அவரை தங்களுள் ஒருவராக உணர்ந்தனர். 8ஆம் பகுதி எதிர்கொண்ட சவால்கள். விஜயின் பயணம் எளிதானது இல்லை. அவர் எதிர்கொண்ட சவால்கள்: அரசியல் விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகளின் தாக்குதல், அனுபவம் இல்லை என்ற குற்றச்சாட்டு, சமூக ஊடக விமர்சனங்கள். ஆனால் அவர் அமைதியாக பதிலளித்தார். அவர் கூறிய ஒரு முக்கியமான வரி: மக்கள் என்னை நம்பினால் நான் வெல்வேன். இந்த நம்பிக்கையே அவரை உயர்த்தியது. 9ஆம் பகுதி தமிழகத்தின் மாற்றம். விஜய் தலைமையில் தமிழகம் மெதுவாக மாற்றம் கண்டது. டிஜிட்டல் வளர்ச்சி, அனைத்து அரசு சேவைகளும் ஆன்லைனில், மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வி, கிராமங்களுக்கும் இணைய வசதி, சுற்றுச்சூழல், மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் கட்டுப்பாடு, நீர் மேலாண்மை திட்டங்கள், மருத்துவம், அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, இலவச சிகிச்சை, கிராம மருத்துவ முகாம்கள். 10ஆம் பகுதி இளைஞர்களின் முதலமைச்சர். விஜய் இளைஞர்களின் கனவாக மாறினார். அவரது வெற்றி பலருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. கடின உழைப்பு வெற்றி தரும். மக்கள் நம்பிக்கை மிக முக்கியம். மாற்றம் வேண்டுமெனில் துணிவு வேண்டும். மாணவர்களுக்கு ஊக்கம். மாணவர்கள் விஜயின் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்கள்: தோல்வியை பயப்படக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், சமூக அக்கறை இருக்க வேண்டும். மக்கள் நம்பிக்கை வெற்றியை தரும். தளபதி விஜய் 2 வருடங்களில் முதலமைச்சராக ஆனது ஒரு அரசியல் சம்பவம் மட்டுமல்ல, அது மக்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தின் வெளிப்பாடு. ஒரு நடிகர் மக்களின் அன்பால் தலைவராக மாறினார். இளைஞர்களின் நம்பிக்கை, பெண்களின் ஆதரவு, சமூக சேவை, நேர்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் சேர்ந்து அவரை உயர்த்தின. இந்த கதை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான உண்மை: மக்கள் யாரை நம்புகிறார்களோ அவரையே தலைவராக்குவார்கள். விஜயின் பயணம் ஒரு கனவு மட்டுமல்ல, அது புதிய தலைமுறையின் எதிர்பார்ப்பின் சின்னமாக மாறியது. நிறைவு வரிகள்: தமிழகம் மாற்றத்தை தேடிய போது, மக்கள் நம்பிக்கையை தேடிய போது, இளைஞர்கள் புதிய தலைமையை எதிர்பார்த்த போது, ஒரு நடிகர் மக்கள் தலைவராக உயர்ந்தார். இதனை பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கொடுக்கப்பட்ட கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகான் கிளிக் செய்யவும்.